அப்புறம் மைக் செட் குமாருக்கு வந்து வீடு கட்டுற வேலை வந்து இப்போ முடியும் தருவாய், கிட்டத்தட்ட ஒரு 60% முடிஞ்சுதுங்க. இன்னும் ஒரு 40% வந்து இந்த வெளிப்பூச்சு, அப்புறம் அந்த பாத்ரூம் ஒர்க்கு, அப்புறம் தாழ்வாரம் ஒர்க்கு, இதெல்லாம் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் முடிச்சுட்டு இன்னொரு 2 அல்லது 2.5 மாதத்துக்குள்ளே முடிச்சிடுவேன்னு நம்புகிறேன். நான் கொஞ்சம் முடிச்சுட்டு கிரகப்பிரவேசத்துக்கு நாங்கள் பத்திரிக்கை வைக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வரணுங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. அதான் விஷயம். மைக்கே, வீட்டு பிரவேசத்துக்கு கிரகப்பிரவேசத்துக்கு வந்து பால் காய்ச்சதுக்கு எல்லோரும் வரணும்னு வேண்டிக்கிறேன், கூப்பிடுறேன். எல்லாத்தையும் நான் வேண்டி பொறுப்புங்க. எனக்கு நான் இல்லைங்க, எங்கள் மாமா எங்கள் அக்கா இருக்குங்க. ஆனால் நான் எந்த ஒரு விஷயத்துலையும் தப்பான வயதும் கிடையாதுங்க. நீங்கள் எல்லாரும் என் வீட்டுக்கு வந்து நீங்கள் வரணும். பால் காய்ச்சலுக்கு அழைப்பு இருப்பேன், நீங்களாம் வரணும். ஒரு விஷயத்துக்கு எங்கள் பாப்பாவுக்கு வந்து நீங்கள் வந்து பாட்டு எங்கள் பாப்பா பாட்டு போங்க. நாங்கள் வந்து எந்த ஒரு விஷயம் இல்லைங்க, எடுத்துக்கோங்க. கிரகப்பிரவேசத்துக்கு பால் காய்ச்சல் நீங்களாம் வரணும். நான் வந்து எங்கள் வீட்டுக்கு நீங்கள் எல்லாரும் வாங்க. வந்து எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் எனக்கு தெரியாதுங்க, வேற எல்லாம் நல்லதுக்கெல்லாம் எனக்கு என் பிள்ளையுமே காது குத்துனதோட தெரியுங்க. மித்த விஷயம் எனக்கு தெரியாதுங்க. நீங்கள் வந்து எல்லோரும் வாங்க, வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு நாள் தங்குங்க. தங்கி எல்லாம் எனக்கு வந்து இந்த சாப்பாடு சாப்பிக்கிறது, அது சாப்பாடு அப்படிங்கிறது என்னுடைய முக்கியம். ஏன்னா எனக்கு அதுதான் பிடிக்குங்க. சாப்பாடுங்கிறது தான் என்னுடைய பிரச்சனையாக போயிட்டு இருந்துச்சுங்க. இப்போ எனக்கு வந்து சந்தோஷமான சாப்பாடு, நான் போயிட்டுக்கு என்னுடைய வாழ்க்கை கரெக்டாக போயிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வந்து எல்லோரும் வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க. உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு அதையும் விஷயம் பண்ணி அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே தூங்குங்க. உங்களுக்கு எல்லா வசதியும் நான் பண்ணித்தரேன். எங்கள் மாகாளி தகவலுக்கு நீங்களும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எப்படியோ